ஒரு லேடிக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டி வரைக்கும் இந்த தொப்பை வந்து தொங்கி பர்சனல் ஹைஜீனே பண்ண முடியாம இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்னு சொல்றேன், டம்மி டக்கின் அப்படிங்கறது நீங்க நினைக்கிற மாதிரி மசில் வயிறு ஃபுல்லா அறுத்து கம்ப்ளீட்டா அறுத்து உள்ள போய் பண்ற விஷயமே கிடையாது. டம்மி டக்கின் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், கிளியரா புரிஞ்சுக்கோங்க. 2 to 3 mm தான் நம்ம ஸ்கின் இருக்கும், சரியா? ஸ்கின்னு, ஃபேட்டு, மசில், போன்ஸ், அப்புறம் ஆர்கன்ஸ் அதெல்லாம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1 2 3 4 5 இருக்கா, அவங்களாம் போகவே மாட்டாங்க. ஸ்கின்னு, ஃபேட்டு இது மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. நீங்க வந்து நம்ம டெலிவரிக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறெல்லாம் கிழிச்சு உள்ள கர்ப்பப்பைக்குள்ள போய் அதை கிழிச்சு குழந்தை எடுத்துட்டு வந்து அதையெல்லாம் தைச்சு அடுத்து அந்த ஆபரேஷன்லயே நம்ம வந்து 1 வீக்ல நடந்துடுறோம், நல்ல வேலையெல்லாம் செய்யறோம். ஆனா இது வந்து ஒண்ணுமே கிடையாது. நிறைய பேர் அதான் பயப்படுறாங்க. எனக்கு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நேற்று நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. 1 hourக்கு மேல கன்சல்டிங் கொடுத்தாங்க. நான் எங்கேயுமே அந்த மாதிரி கன்சல்ட் பண்ணதே இல்லை. நான் ஈவன் அங்க போனப்ப கூட அப்படி சொல்லி ஒரு 2 minutes தான் உள்ள உட்காந்து அனுப்பிட்டாங்க. பட் டாக்டர் இல்ல, நீங்க என்னதான் பாத்துட்டு வந்தாலும் சரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு அவங்க பண்ண சர்ஜரி, நாட் யூடியூப் ஆர் எனி கூகுள் சர்ஜரி எல்லாம் காட்டல. அவங்க இது வரைக்கும் பண்ணிருப்பாங்க இல்லையா டம்மி டக்கின், அவ்வளோ காமிச்சாங்க. ஒரு லேடிக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டி வரைக்கும் இந்த தொப்பை வந்து தொங்கி பர்சனல் ஹைஜீனே பண்ண முடியாம இருக்கு. அவ்வளோ அழகா அவங்களுக்கு வந்து டம்மி டக்கின் பண்ணியிருந்தாங்க. நான் அப்பவே அந்த பிக்சர் பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், பண்ணா இங்கதான் டம்மி டக்கின் பண்ணோன்னு. இப்ப நான் அதுதான் பண்ண போனேன். பட் அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அதாவது எனக்கு அந்த ஹோல் பட்ஜெட் அங்க கொடுத்தாங்க இல்லையா, ஹோல் பட்ஜெட்டை இவங்க இங்க எனக்கு வந்து இந்த 3க்கும் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஹாப்பி. ஸோ அந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். அது என்னை விட ஃபேட்லாம் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தாராளமா நீங்க போய் நாம 360 டிகிரி லிப்போ செக்ஷன் பண்றாங்க. நிறைய விஷயம் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் என்கொயரி பண்ணி பாருங்க. நிறைய ஷேர் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. 1 hourக்கு மேல அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்களோ இது வரைக்கும் அவங்க பண்ணது மட்டும் தான் நோட்டீஸ் பாயிண்ட். இது வெளியே இருக்கவங்க எனக்கு போனோம்னா இது நாங்க பண்ணுவோம், இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு யூடியூப்ல எடுத்து காட்டுவாங்க. ஆனா இங்க இவங்க பண்ணது எவ்வளவு பண்ணிருக்காங்க, லிப்போ செக்ஷன்ல எவ்வளவு ஃபேட்ஸ் எடுக்க முடியும் எல்லாமே நான் அவ்வளோ டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஐ எம் சோ ஹாப்பி. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க போய் பார்த்துட்டு வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு. நான் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் போய் பண்ண போறேன். அது வந்து ரெக்கவரி டைம். நிறைய பேர் பயமுறுத்துவாங்க, அவ்வளவுதான் போச்சு அப்படின்லாம். அவங்க வந்து யாராவது அப்படி சொல்றாங்கன்னா நீங்க டாக்டரா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இதை பத்தின நாலேஜ் இருக்கா அப்படின்னு திரும்ப அவங்க கிட்ட கேட்டுருங்க, ஓகேவா? உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா நீங்களாம் நேர்ல போய் பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடா இருக்க தாராளமா பண்ணலாம். பட் அந்த ரெக்கவரி டைம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது நெக்ஸ்ட் டேவே நீங்க வீட்டுக்கு போய்க்கலாங்க அப்படின்னு சொன்னாங்களே, ஈவன் டம்மி டக்கின் பண்ணிட்டு அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு 1 வீக் மட்டும். ஸோ இது 3மே சேர்த்து வந்து ஒரு இதா வந்து நான் வந்து பண்ண போறேன். அந்த ரெக்கவரி டைம் அந்த 1 வீக் மட்டும் இருந்தா போதும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஒரு 3 வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்தா போதும். ஜாஸ்தி கார் டிராவல், லாங் டிராவல் அது பண்ணக்கூடாது. வேணா ஃபிளைட்ல போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு ஓகே. அதனால நான் ஷேர் பண்றேன். அவங்களுக்கு தெரியும் ஏதாவது நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு நடக்குது, இந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்குன்னா போங்கன்னு சொல்லுவேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க இன்பாக்ஸ்ல. அதனால நீங்க டைரக்டா போய் என்கொயரி பண்ணுங்க. அவங்க பேஜை வந்து அதனாலதான் நான் ட்ராக் பண்ணிருக்கேன். நான் தனித்தனியா ஒருத்தருக்கு அனுப்ப முடியாது. அதனால அவங்க பேஜ் நான் வந்து டாக் பண்ணிருக்கேன். என்கொயரி பண்றவங்க என்கொயரி பண்ணுங்க, நேர்ல போய் பாருங்க. ரிசல்ட் பார்த்துட்டு கூட நீங்க முடிவு பண்ணலாம், தப்பு கிடையாது. பிகாஸ் எனக்கு வந்து ஃபேட் தெரியுதா, பல்ஜ் இது வந்து இது வரைக்குமே இருக்கு. எனக்கு இப்ப சுத்தி வந்துருச்சு, இது வரைக்கும் இருக்கு. அதனாலதான் எனக்கு வேற வழி தெரியல. அதாவது என்னதான் ஸ்டப்பர்ன் ஃபேட் இருக்கும், நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் குறையாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஆப்ஷன்ஸ் இருக்கு. சேஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் சேஃபர் ஹேண்ட்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. தொப்புள் இருக்கு இல்லையா, தொப்புளுக்கு கீழே இந்த ரவுண்டு போட்டு இந்த ஃபேட்டை ஃபுல்லா கட் பண்ணி வெளியெடுத்து தூர போட்டுருவாங்க. இதை ஓபன் பண்ணி இந்த இடத்துல ஓபன் பண்ண மாட்டாங்க. இதை அப்படியே தூக்கி இதை ஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த இடம் அப்படி ஓப்பனா தான் இருக்கும். இதுவும் இது ஓபன் பண்ணி இங்க உள்ள ஃபேட்லாம் இருக்கும், அதை வந்து லிப்போசெஷன் பண்ணுவாங்க. ஃபுல்லா இங்க கம்ப்ளீட் லிப்போசெஷன் பண்ணி இருக்கிற ஃபேட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து இப்படி வச்சு தைச்சிருவாங்க. தொப்புல வந்து கிழிக்க மாட்டாங்க. அதை சுத்தி ஸ்கின்னை விட்டுட்டு நீங்க யூடியூப்ல பாருங்க, அப்டோமினோபிளாஸ்டி, டம்மி டக்கின் இல்ல அப்டோமினோபிளாஸ்டின்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோ சர்ச் பண்ணுங்க. கம்ப்ளீட் ப்ரொசீஜர் இருக்கும். அதுல பார்த்தாலே தெரியும் அவங்க மசில்குள்ளேயே போக மாட்டாங்க. ஸோ 100% சேஃப். இது சொல்றது கேட்டுட்டு நீங்க டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். பெரிய டாக்டர் மாதிரி பேசிட்டு இருக்கேன், சரியா? அதனால நம்ம ஒரு விஷயத்துல, நான் எப்பவும் அப்படிதான் ஒரு விஷயத்துல இறங்கினா கம்ப்ளீட் டீப்பா அதை அனலைஸ் பண்ணி டீப்பா பத்தி கேட்டு தெரிஞ்சுதான் அதை நான் பண்ணுவேன். ஸோ ஐ அம் சோ சாட்டிஸ்ஃபைட்.